ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கேன்? ரொம்ப நாள் ஆச்சு முருங்கைக்கீரை சாப்பிட்டு. இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம்? முருங்கைக்கீரை தொக்கு தான் செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாமா? அதுக்கு வந்து முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூச்சி இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் பொருளை வந்து வதக்கி நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து கடாய் அடுப்பு வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானா வரமிளகா, நம்ம காரத்தை வந்தாலும் வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 மிளகா சேர்த்துருக்கேன். 5 மிளகா சேர்த்து மிளகாத்தூள் கூட லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். 5 மிளகா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உண்மையிலேயே சொல்கிறேன், தோசை, இட்லி, சாப்பாடு தான் அது செம்மையாக இருந்துச்சு. சாப்பாட்டோட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. இது வந்து எப்படி ஒரு 3 நாள் 4 நாளைக்கு வச்சுக்கலாம். கெட்டே போகாது தான். ஏன்னா எண்ணெய் நிறைய ஊற்றுனால கெட்டே போகாது. இப்போ வந்து என்னென்ன வேலைன்னா முழு மல்லி, கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகு, இது 5 பொருளை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து கருகிடக்கூடாது, நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து ஒரு இந்த அளவுக்கு வறுத்தா போதும். வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனையாக இருந்துச்சு. இப்போ வந்து தனியாக இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆற விட்டு நம்ம பொடி பண்ணி எடுக்கணும். இப்போ அதே கடையில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே கடையில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கோம். 2 ஸ்பூன் போல் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதை சேர்த்துக்கலாம். நல்ல கீரை இது. மலைக்கு வரைக்கும் நல்லா தளதளன்னு இருந்துச்சு. அப்படியே ஃபஸ்ட்டு வந்துச்சு. பூச்சி எதுவுமே இல்லை. ரொம்ப நாளாச்சு கீரை சாப்பிட்டு. ஏன்னா நம்ம ஒருத்தவங்கள்ட்ட போய் அடிக்கடி நம்ம கேட்கக்கூடாது. கீரை நம்ம வீட்டில் இருந்தால் ஓகே. மற்ற வீட்டில் ஒரு நாள் 2 நாள் கேட்கலாம். அடிக்கடி செய்யக்கூடாதுல்ல, அதனால தான் நான் வந்து அதிகம் வந்து யார்ட்டையும் எதுவும் வாங்கவே மாட்டேன். எப்போயாச்சும் ஒரு டைம், இந்த டைம் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணலாம், தொக்கு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு தான் தொக்கு செஞ்சேன். இப்போ வந்து கீரையை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். கேட்டால் பொடி இருக்குது, இட்லி பொடி, முருங்கைக்கீரை இட்லி பொடி செஞ்சது இருக்குது. அது கூட இருக்குது தான். நான் கொஞ்சம் நிறையா ஊர்லேருந்து நான் எடுத்தது வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அங்கேயே காயெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து எப்போயாச்சும் நான் தோசையில் ஊற்றி சாப்பிடுவேன். சூப்பராக வதக்கியாச்சு. முருங்கைக்கீரை நல்லா வந்து நம்ம வந்து வறுத்துக்கணும். மொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா ஆற விட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொடி பண்ணியிருக்கோம், பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஆறிடுச்சு. அந்த மசாலா ஐட்டம்லாம் மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். குறைன்னு அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் முருங்கைக்கீரை சேர்த்து அரைச்சிக்கலாம். பொடி லைட்டாக வந்து இது செய்கிறது ஈஸி தான். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. முருங்கைக்கீரை பொரியல் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுச்சு. இது மாதிரி தொக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும். நம்ம எப்போல்லாம் நினைக்கிறோமோ அப்போ எடுத்து சாப்பிட்லாம். முருங்கைக்கீரையே சேர்த்தாச்சு. புளி வந்து புளி நான் சேர்த்துருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நான் ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊறி இருக்குது. இந்த புளியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சோட அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் நேவாக அரைக்க முடியும் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். ஆனால் இதுக்கு மேலே அரைக்க முடியல. நான் ட்ரை பண்ணேன்னா அரைக்க முடியல. உங்களால் எவ்வளோ இந்த அளவுக்கு விட்டாச்சு. அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. என்னால் இந்த அளவுக்கு வந்து இதை வந்து நல்லா இதை வந்து இப்போ தாளிச்சிடலாம். தாளித்து எடுத்துக்கலாம். தாளித்து நல்லா கொதிக்க விடணும். அதை எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க விடணும். இப்போ அதே கடையில் எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு, கடுகு மட்டும் போடுறாங்க, வேறு எதுவும் நம்ம போடுறதில்ல. இது வந்து ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சோன்னா நம்ம வந்து அரைச்சி வைக்க விழுதை சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ அரைச்சிக்க விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுதை சேர்த்து நம்ம தண்ணி மிக்ஸி கப்பு மட்டும் கழுவி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படி சொன்னால் ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து அந்தளவுக்கு அதிகம் தேவைப்படலை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அலசி ஊற்றிடுவேன். நல்லா எண்ணெயிலே நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எப்படின்னா அல்வா நம்ம கிண்டும் போது எப்படி நம்ம கடையில் ஒட்டாமல் வரும்ல, அது மட்டும் அதுதான் பழக்கம் மட்டும். அதை ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் தண்ணி. நல்லா கொதிச்சு இந்த பச்சை வாடை ஏற்கனவே நம்ம வதக்கிட்டு தான் இருந்தாலும் நல்லா கொதிக்கணும். சுடு சாப்பாட்டில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும். முருங்கைக்கீரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கீரையும் பிடிக்கும், முருங்கைக்காவும் பிடிக்கும், முருங்கை பூவும் பிடிக்கும்.
எல்லாமே நான் சாப்பிட விரும்பி சாப்பிடுவேன். ஏன்னா நான் கொஞ்ச நாள் சாப்பிடாம தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பழகிட்டு, இது எப்போ நான் ஃபஸ்ட் டைம் கீரை வந்து விரும்பி சாப்பிட்டேன்னா, கோயில்லேருந்து எங்கள் ஊரில் வந்து ஆவணி ஞாயிற்றுக்கிழமை கஞ்சி ஊற்றுவாங்க. அப்போ வந்து முருங்கைக்கீரைன்னு தருவாங்க. அதில சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு பழகிக்கிடுச்சு. எனக்கு முருங்கைக்கீரை உப்பு ரொம்ப உப்பும் நம்ம பிடிக்கும். எனக்கு சேர்க்கவே இல்லை. ஃபேவரட் உப்பு முருங்கைக்கீரை. சேர்த்துக்கலாம். அடுத்தது உப்பு நான் சேர்க்கவே இல்லைல்ல, உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, காரத்தையும் மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான். நமக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ நிறைய கூட சேர்த்துக்கலாம். ஒன்றும் இதில் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது வீட்டில் உள்ள பொருளை வச்சே தான் நம்ம செய்ய போகிறோம். எல்லாமே வீட்டில் உள்ள பொருள் தான். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும். மல்லி இருக்கும், மிளகு, ஜீரகம் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும். வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிம்பிளாக செம்ம டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் ஒரு ரெசிபி. ஸ்கூல் கூட இதை கிளறி கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு. இது நம்ம கூட எடுத்து வச்சுருந்தா ஊறுகாய் மட்டும் நம்ம வச்சுருந்தா ஒரு வாரத்துக்கு நமக்கு வரும். சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு ஒரு பொரியல் மட்டும் பண்ணால் போதும். இது நல்லா கொதிக்க விடலாம். மூடி போட்டு மூடியிருந்தேன். நல்லா கொதிக்க விட்டுருந்தேன். இதை சில பேர் பார்க்குற மாதிரி டக்குன்னு வந்து மருதாணி தான் நினைப்பாங்க. எனக்கு அப்படி தான் தோணுச்சு. நான் வந்து எல்லாம் டப்பாவில் அடைச்சி வச்சுருக்கும் போது மருதாணி தான் நினச்சேன் நான். பார்க்கையிலே மருதாணி மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. தெரியாதவங்கள்ட்ட கொடுத்தா ஏன் மருதாணியை சாப்பிட சொல்றியான்னு நினைப்பாங்க. ஆனால் வாசனை கண்டுபிடிச்சிடும். முருங்கையில் வாசனை நல்லா இருக்கும்ல, அந்த வாசனையை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க சில பேர். நல்லா தெரிஞ்சவங்க. கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டவே இல்லை பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாலும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு தொக்கு. இது சுடு சாப்பாடில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பிடிக்கணும்னு சொல்லவே மாட்டீங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதுமாதிரி வெந்தயத்தை கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா வெந்தயம் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். அதனால் வெந்தயத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மற்றபடி இது வந்து நம்பிக்கையாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டு, செம்ம ரிசல்ட்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். சூப்பரான முருங்கைக்கீரை தொக்கு ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.